அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கிளஞ்சிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க. அதுல எல்லாரும் வந்துருவேன், 2 பேர் மட்டும் பெரிய தென்னாட்டா பேசுவேன். அப்ப நாங்கெல்லாம் இடிச்சா போய் அவங்க மட்டும் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஆளுக கெஞ்சி கேட்டு வருஷம் நாடகம் வச்சு இந்த வருஷம் நாடகம் வச்சாலும் நமக்கு என்னடா மரியாதை? நாடகம் பார்க்க ஆளு வருது வரல, நம்ம ஊரை மதிப்பாளாட முதல்ல ஆளு வருது வரல, நம்ம மாரியாத்த நாடகம் பார்க்கும், காளியாத்த நாடகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000னா 10,000 தான் வரி, 5,000னா 5,000 தான் வரி. எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தலாம். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இதுக்கு கொட்டாய்க்கு கொடுக்கணும், நாடகத்துக்கு கொடுக்கணும், சாப்பாடுக்கு சொல்லணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறோம். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. அது ஈஸியா தண்ணியை போட்டு பேசுவேன் பாரு. என்ன பெரிய நாடகமே நடத்துறாங்க. நாலு நாடகமே நடத்தமே பப்புன்காரன் 10 பைசா புண்ணியம் இல்லை, பொலியர் மாதிரி வந்து இருந்துக்கிட்டு குண்டிய ஆடிக்கிட்டு அப்பவே சொன்ன ஒல்லியா இருக்கு ஆளை போடுங்கன்னு. இவன் எல்லாத்துக்கிட்ட கிடா குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு இந்த நாடகத்துக்கு இருக்க பல சிந்தனைகள். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டேங்கிற ஒரு ஆள் கேட்கிறேன், வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. நான் நினைச்சேன் கரைச்சி இல்லாம நம்ம கொத்தனார் வேலையே பார்த்துருக்கான், இது ஏன்டா நமக்கு தேவையில்லாத வேலை அப்படி. அதுதான் தேவையில்ல. அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். தம்பி பப்புனுக்கா தம்பி, நீங்க நடிச்சது போதும் பிறந்தது போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வரதுன்னு சொன்னார். சரி டான்ஸை விரும்புறா போல அப்படின்னு அந்த பிள்ளைய விரும்பி பாக்குறதுக்கு டான்ஸை விரும்பினா தொகால் விரும்பணும். அந்த பிள்ளை முதிர்ச்சில் முச்சந்தண்டை ஒரு உச்சம்ல உள்ள போயிட்டு வள்ளியம்மா இருக்குன்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்கிறா போல அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா தீபாரா சத்தியம் செஞ்சு ஒரு சத்தியம் இல்ல, நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா போல அப்படின்னு 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணா 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 நாராயணெல்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல சொன்னார். சரி ராஜபாட்டை விரும்புவா போல அப்பெல்லாம் 1:30 மணிக்கெல்லாம் வர சொல்லுவாருன்னு அவரை வர சொல்லிட்டு வந்தவனா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன உரையான எல்லாரையும் போக சொல்லியே, எல்லாரையும் வர சொல்லியே, என்னென்ன வர கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு பாத்திரத்துவங்கன்னா அதனால வர சொல்லி தம்பி. குடியார முதைய அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டான். ஐயா அந்த வெள்ளையும் செலிமா இருக்காரு அவர் தான் சொன்னார் சொன்ன. அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளப்புனே அண்ணங்கிறேன். அவன் பக்கத்து இருக்காருன்னா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக்கெடுத்து கிளம்பிட்டேன். ஓசி சோறு நீ கண்டு சோறு இங்கே வந்து கட்டிங் சாப்பிட வந்து அப்புறம் போய் நாங்கள் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து கஞ்சி கேறி காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இடையில